மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கேரட்டை வச்சு ரிச் அண்ட் க்ரீமியான கேரட் சூப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் இருக்க ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயோடு சேர்த்து 1 கியூப் அளவுக்கு பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதை பொடியாக நறுக்கி அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணி வதக்கலாம். இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கும்போதே 2 பல் பூண்டு எடுத்து உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் மட்டுமே போதுமானதாக இருக்கும். பட்டரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லாமல் பண்ணால் கூட இந்த சூப் ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயமும் பூண்டும் ரொம்ப கிறிஸ்பியாக வதக்க வேண்டியது கிடையாது. இதை கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இதில் 3 கேரட்டை நான் நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேரட் வதக்கும்போது அடி எதுவும் பிடிச்சிடாமல் நீங்கள் அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த கேரட்டை ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். அதோட பச்சை ஸ்மெல் போயிட்டா போதும். ரொம்ப அதிக நேரம் நம்ம வதக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, கல் உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு இந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பின்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடலாம். இந்த வேகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வெந்தால் போதுமானது. வேகும்போது இடையில இந்த மாதிரி கிளறி கொடுங்க. பாருங்கள், இப்போ இந்த கேரட் 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. கேரட்டும் வெந்திருக்கு. இப்போது இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் எடுத்து அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு வெறும் கேரட்டை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட்ஸ் தனியாக வடித்து எடுத்தாச்சு. இந்த கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணி இந்த வடித்து வச்சுருக்க தண்ணியவே சேர்த்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி ஒருவேளை மீதம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த க்ரீமி டெக்ஸ்சரான கேரட்டை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் சேர்த்துருக்கேன். இப்போது கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் இது கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட்டு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அடிஷ்னலாக சால்ட் இதில் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு காரம் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 பிஞ்சு மிளகாய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ் ஒரு கொதி மட்டும் கொதித்து வந்தால் போதும். அதிக நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சது நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிஷ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி நீங்கள் ஒரு சூப் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் இது மேலே 2 குங்குமப்பூ வச்சு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.